எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நீங்க வெயிட் லாஸ்க்கு இவ்ளோ டிப்ஸ் குடுக்குறீங்க. ஆனா வெயிட் கெயின்க்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டோனே, உங்களுக்காகவே த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக் வெயிட் கெயின் தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு வீட்ல 2 ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, இல்ல ஒரு அண்ணன், ஒரு தம்பி அப்படின்னு இருந்தா, ஒருத்தங்க கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியா, ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஆனா கேட்டா, மொத்த குடும்பத்தோட சாப்பாடு இவ தான் சாப்பிடுவா. ஆனா இவளுக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். இதுல ஹெரிடிட்டரியா வரும் நமக்கு. அம்மா, அப்பா 2 பேர்ல ஒருத்தவங்க ஒல்லியாவே இருந்திருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே இவ ஒல்லி தான் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு ஒரு 4 மாசத்துல 12 கிலோ இளைச்சிருச்சு. 3 மாசத்துல 10 கிலோ இளைச்சிருச்சு. இந்த மாதிரி டக்குன்னு அக்யூட் வெயிட் லாஸும் நிறைய விஷயங்கள்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து நமக்கு வரும். அதாவது அப்பா ரொம்ப ஹைட்னா ஒரு பாப்பா ரொம்ப ஹைட்டா வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அம்மா அப்பால யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னா, பிள்ளைங்கள ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. அது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, இது ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த பிள்ளைய நீங்க நார்மலா கவனிச்சீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோ ஒரு பையனோ ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அதாவது இத்துணூண்டு சாப்பிட்டாலும் பயங்கரமா உழைச்சு ஓடி துரு துருன்னு இருந்து பேசி யோசிக்கிறது, இப்படி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறனால என்ன ஆகும், அவங்க சாப்பாடுலாம் செரிச்சு செரிச்சு சதையாவோ உடம்பு போடவே போடாது. ஏன்னா தட்டு ஃபுல்லா சோறு சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப நோண்டுவேன். எப்படி அப்ப வெயிட் ஏறாம இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒண்ணு மெட்டபாலிசம் ரொம்ப பயங்கர பீக்ல இருக்கும். டக்குன்னு கரெக்டா மோஷன் போயிடுவாப்புல. காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் போயிடுவாங்க. ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க. நான் வேலைக்கு போகும்போதே நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவேன். இது சிம்பிள் டாஸ்கா இருக்கும். அவங்களுக்கு இதனாலலாம் வெயிட் லாஸ் ஆகுமா, இல்ல வெயிட் போடாம இருக்குமா, இல்ல ஃபிட்டா இருப்போமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இதை தவிர்த்து வேற ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளப்படுதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது பெண்களுக்கு நமக்கே தெரியாம இப்போ ஒரு மாசத்துல பீரியட் ஒரு 3 to 5 நாள் வருதுன்னா, பீரியடுக்கு முன்னாடி ஒரு 3 நாள், பீரியடுக்கு பின்னாடி ஒரு 3 நாள் வெள்ளப்படுதல் ரொம்ப ரொம்ப நார்மல். சரிங்களா? ஆனா 30 நாள் ஒரு மாசத்துல இருக்குன்னா 30 நாளும் எனக்கு வெள்ளப்படும். வெள்ளப்படும் போது எனக்கு அடிவயிறு வலிக்கும்னு சொல்றது, இல்லைன்னா நம்மளோட பெண் உறுப்பு வல்வான்னு ஒரு ரீஜன் இருக்கும். அங்க வெள்ளை வெள்ளையா ஒரு விஷயம் படிஞ்சிருக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு ஜெல் மாதிரி வருது, கர்டு தயிர் மாதிரி அங்க படிஞ்சிருக்கிறது, இல்ல ஸ்மெல் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் பேர் தான் லுக்கேரியான்னு சொல்லுவாங்க, which is வெள்ளப்படுதல். இது உங்களுக்கு உடல் சூடு ஜாஸ்தியா இருக்கிறனால, ஏன்னா உங்களுக்கு ஓவரா டைஜஷன் ஸ்பீட் மெட்டபாலிசம் இருக்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு வாதம், பித்தம், கபம் இந்த 3 உடல் வாகுகள்ல பித்த வேகிகளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வெள்ளப்படுதல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடி ஹீட்னால உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படியே ஆகலாம், இல்ல வெயிட் ஏறவே ஏறாது. நான் சொல்லியிருக்கேன்ல, வெள்ளப்படுவங்க இந்த ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறாது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர்னு 2 விஷயம் இருக்குல்ல. அதுல ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டமே அக்யூட் ஆர் கிரானிக் வெயிட் லாஸ் தான். டப்பு டப்புன்னு வெயிட் குறையும், இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு 12 கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டம். நம்ம நினைக்கலாம், நமக்கே வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் போல, நம்ம அனிமிக்கா இருக்கோம் போல நினைக்கும் போது ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்தா தான் தெரியும், நமக்கு தைராய்டு இருக்கிறதுனால அதோட சிம்டம் தான் இப்ப நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புது காதல் ஜோடிகள் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ மீறி யூ லூஸ் சம் மசில். அதாவது நல்லா கின்னுன்னு இருந்தேன், நல்லா தெம்பா இருந்தேன், ஆனா இப்ப எல்லாமே ரொம்ப தொலன்னு ஆயிடுச்சு, ஐ எம் லூசிங் மசில். மெயினா ஆண்களுக்கு நீங்க தூக்கத்தை விடும்போது உங்களோட மசில் லாஸ் ரொம்ப பேசிக்கா தெரியும், ரொம்ப ஓப்பனா தெரியும். இப்ப எல்லா ஜிம் ட்ரெயினர்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த அளவுக்கு டயட்டும் ஒர்க் அவுட்டும் முக்கியமோ அதே அளவுக்கு 100% தூக்கம் முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்க தூங்கவே தூங்காமனா மசில் ரெக்கவரின்னு ஒரு விஷயம் நடக்காது, ரிப்பேர்னு ஒரு விஷயம் நடக்காது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு 2 மந்த்ஸ் நம்ம தூங்காம நைட் ஃபுல்லா வெளியே போறோம், இதே ஜிம்லாம் போறோம் அப்படின்னா 100% மசில் லாஸ் ரொம்ப ஓப்பனாவே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது 3 இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் தானாவே ஆகும். அடுத்து அல்சர் அண்ட் ஜிஇஆர்டி நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை, வயிறு புண்ணு, அதே மாதிரி கட் இஷ்யூஸ், உங்களோட குடல் புண்ணு. இந்த குடல் புண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐபிஎஸ்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டோனே மோஷன் போடுறது. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, நிறைய பேர் ஆமா எனக்கும் இப்படி இருக்கு டாக்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் உங்க சாப்பாடு உங்க குடல் பகுதியில ஒரு 3 மணி நேரம் தங்குனாதான் அதுல இருக்க ரத்தம் எடுத்துட்டு போய் உறுப்புகளுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுங்கிற பட்சத்துல குடலை போய் ரத்தம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த உறுப்புகளுக்கும் சத்து போகாம இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே மோஷன் போற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிரானிக்கா, அதாவது ரொம்ப நாளா 5 வருஷத்துல ஒரு 10 கிலோ இழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல், வயிறு புண்ணு. நெஞ்செரிச்சல் இருந்தாலும் வயிறு புண்ணு இருந்தாலும் சாப்பாடு சரசரன்னு இரிட்டேட் ஆகி உங்களுக்கு மோஷனா தான் வெளியே போகும், இல்லைன்னா சரியாமை கிரியேட் ஆகி மந்தத்துக்கு உள்ளாவீங்க. மந்தம் வரும்போது இங்கெல்லாம் உங்களுக்கு சதை போடாது, வயிறு மட்டும் நல்லா உப்புசமா இருக்கு, நல்லா பானை மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு வேற எங்கேயுமே சதை இல்லைன்னு சொல்லுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நார்மலாவே டைப் 1 இருக்கட்டும் அவங்களுக்கு வெயிட்டே ஏறாது அப்படிங்கிற ஒரு மேஜர் விஷயம். அதாவது அவங்களுக்கு நடக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் 90 கிலோ இருந்தாலும் டப்புன்னு 60 கிலோ வந்துருவாங்க. சுகர் வந்துச்சு இழைச்சிட்டேன், எந்த டயட்லும் இல்லை அப்படிம்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஆனா அது வெயிட் லாஸ்
லாஸையும் மீறி பயங்கரமான மசில் லாஸ் இருக்கும். இந்த கையெல்லாம் ரொம்ப ஒல்லியாயிருது, கால் நல்ல சதையா இருந்த கால் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாறது மாரி விஷயங்கள் ஒரு அப்நார்மல் வெயிட் லாஸ் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்க இவ்ளோ சொன்னீங்களே, ரத்தம் கம்மியா இருந்தா வெயிட் லாஸ் ஆகும்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா, அதாவது ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்துட்டு 12லிருந்து 15 புள்ளி வரைக்கும் இருக்கணும் நமக்கு. ஆனா 90 கிலோ, 100 கிலோ இருக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பேருக்கு 6 தான் இருக்கும். விச் இஸ் கால்ட் அனீமியான்னு சொல்லுவாங்க. 6 தான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஸோ உங்க உடம்புக்குள்ள இருக்க ரத்த அளவுக்கும், உங்களோட வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரத்த அளவுகளுக்கும், உங்களோட ஆக்டிவ்னஸ்க்கு, டயர்ட்னஸ்க்கு இதுக்கெல்லாம் தான் சம்மந்தமே தவிர்த்து, ஒரு 120 கிலோ இருந்தா இவருக்கு நல்ல 15 புள்ளி ரத்தம் இருக்கும். 120 இருந்தாலும் ரத்த அளவுகள் ஹீமோகுளோபின் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. தேர் ஆர் சான்சஸ். ஸோ நான் சொன்னதெல்லாம் நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன் வெயிட் லாஸ் வந்துட்டு இப்படி ஆகுதுன்னு. ஆனா இவ்ளோ ரீசன் இருக்குமான்னு சொன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்துட்டு அப்நார்மலா வெயிட் லாஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல. நான் அதை செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில சிம்டம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும். பிரெத்லெஸ்னஸ், படி ஏறினா கூட மூச்சு திணறும். வெயிட் ஏறி இருக்கிறவங்களுக்கு தானே இப்படிலாம் இருக்கும். ஆனா நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன். அப்ப நீங்க அனீமிக்கா இருப்பீங்க. ரத்த அளவு உங்களோட உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி உடல் சூடு காமிச்சு கொடுக்கும். உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ்ளோ உடல் சூடு, அதாவது ஒரு கார் என்ஜின் இருக்கு. உள்ள பயங்கரமா கார் ஓடிச்சு அப்படின்னா கார் மேல நம்ம கை வைக்கும்போது என்ன ஆகும்? சூடா இருக்கும். தண்ணி ஊத்தினா கூட புஷ்ன்னு வருமா நமக்கு அனல். அதே மாதிரிதான் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் ஓவரா வழக்கத்திற்கும் மாறா ஓவரா, அதாவது ஹை மெட்டபாலிசம்னு சொன்னேன்ல, அப்படி ரொம்ப இது பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியே வந்துட்டு நமக்கு ஓவர் உடல் சூடு இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி கார் உள்ள வேலை செய்யுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சம்திங் இஸ் ராங்னு நம்ம சர்வீஸ் கொடுப்போம். இன்னும் அப்பதைக்கு அந்த அனலை குறைக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சு விடுவோம். கரெக்டா? அப்ப நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். சுத்திட்டு உள்ளுறுப்புகளும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். சேம் கரெக்டா தண்ணி குடிச்சாலே உடல் சூடு மேக்ஸிமம், அதாவது ஒரு 30 to 40% கேட்கும். அந்த 40% நம்ம வீட்லயே நல்லா தண்ணி குடிச்சு ரெடி பண்ணிட்டு ஒரு 60%க்கு மருத்துவ உதவி தேடுற மாதிரி பாத்துக்கிறோம். அடுத்து என்ன ஒரு சிம்டம் நீங்க பாப்பீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்துட்டு கோல்டு, காஃப் எங்கேயாவது போயிட்டு வந்தா டப்புன்னு படுத்துக்கிறது. ஒரு 3 நாள் டூர் போயிட்டு வருவோம். 4வது நாள் வந்துட்டு லீவ் எடுத்து போனவன். ஸோ அந்த ஆக்டிவா இருக்க மாட்டீங்க. ஈஸிலி ஓப்பன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ்க்கு போறீங்க. நீங்க ஒரு தீபாவளி பர்ச்சேஸ்க்கு போறீங்க அப்படின்னா வீட்ல இருந்து கிளம்பும் போது சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு தெம்பு இல்லாம போயிடும். அப்ப நான் ஒரு ஜூஸ் குடிச்சாதான் என்னால முடியும்னு சொல்லுவீங்க. அப்புறம் உள்ள போனே அந்த ஜவுளி கடையில ஒரு டீ குடிப்பீங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டினியூஸா பசி எடுத்துட்டே இருக்கும். ஏன்னா மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாதான் என்னால அந்த நாளையே முடிக்க முடியும் அப்படிங்கிறவங்களும் நீங்க அனிமிக்கா இருக்கீங்களான்னு பாருங்க. அதனாலயும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலாம். அடுத்து வந்துட்டு அப்நார்மல் வெயிட் லாஸ் ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷன்னால ஆகுது, ஓவர் திங்கிங்னால ஆகுது, தெரியாம நம்ம சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்னால ஆகுது அப்படின்னா ஓப்பனான ஒரு சிம்டம் வந்துட்டு உங்களுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ் தான். கண்ணு உள்ளேயே போயிடும். நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல உறக்கம் இருந்தாலும் நல்ல ஹைட்ரேஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அண்டர் ஐ வருது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா அது ரெண்டும் எனக்கு இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு அண்டர் ஐ வருது அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி செக் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வெயிட் கெயின் பண்றதுக்கு மட்டும் டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெயிட் கெயினுக்கு வாட் இஃப் யூ ஃபுட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சில ஃபுட் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்கா சாப்பிடும்போது கூட இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கும். எல்லாத்தையும் மீறி மெட்டபாலிசம் தான். அதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட வந்து டயட் வாங்கிட்டு மெடிசின்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல விசிபிள் வெயிட் கெயின் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு போலாமா? நான் வந்துட்டு கம்பைல்டா பழங்கள், காய்கறிகள், நட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி மொத்தமா சொல்றேன். வெயிட் கெயினுக்கு இது நல்லா உதவும். ஆனா இந்த ஒரு உணவு மட்டுமே சாப்பிட்டா நமக்கு வெயிட் ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உணவுமே அப்படி இல்லை. நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் ஃபுல்லா மாத்தினா மட்டும்தான். எப்படி செரிக்குது, செரிச்சது கரெக்டான அளவுல போய் எல்லா உறுப்புகளுக்கும் சேருதா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுகள் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃப்ரூட்ஸ்னாலே பலாப்பழம் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு சாப்பிடறத இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு ஜூஸ் குடிச்சாலும் மாப்பழம், வாழைன்னு சொல்லுவேன். அப்போ வந்துட்டு வெளிய எங்கேயாவது போய் நம்ம ஒரு வெயிட் கெயின் பண்ணணும், அப்ப என்ன ஜூஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா அத்தி ஜூஸ், மாம்பழ ஜூஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஏறும். சரியா? ஸோ மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ், பால் குடிக்கலாம். நீங்க இப்போ வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா பால் ஒரு ஃபுல் 250 ml பால் குடிச்சிட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிங்கன்னா அது ஒரு நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பால்ல தேன் போட்டு குடிக்கிறது. நீங்க வெஜிடபிள்ஸ்னு வந்தீங்கன்னா நீர்க்காய், நார்க்காயெல்லாம் வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்க மினிமலா மாவுச்சத்து உடைய காயா எடுத்துக்கணும். என்ன காய் அப்படின்னா எல்லா கிழங்கு வகைகளும் மாவுச்சத்து இருக்கு அதுல. ஸோ நார்மலான கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நீங்க வந்துட்டு வெயிட் கெயினுக்கு எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். அப்புறம் கார்ன் எடுத்துக்கலாம். அதுல ஸ்டார்ச் கொஞ்சம் இருக்கிறதுனால கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன், மக்காச்சோளம் இருக்குல்ல, அது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணி குடுக்கும். ஸோ நம்ம டின்னர் சாலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிலேயே நான் வந்துட்டு வெயிட்டையும் ஏத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது வெறும் டின்னர் சாலட் நான் குடுத்த ரெசிபி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் a வெரி வெரி குட் டின்னர் வித் சம் புரோட்டீன் அண்ட் சம் ஃபைபர். இது வந்துட்டு வெயிட் லாஸுக்கும் உதவாது, வெயிட் கெயினுக்கும் உதவாது, மெயின்டெயின் பண்ணி குடுக்கும். லாஸோ கெயினோ 3 வேளை உணவ மாத்துனா மட்டுமே நடக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ டின்னர் சாலட் வந்துட்டு எனக்கு கெயினுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வெயிட் கெயின் பண்றதுக்கு எனக்கு டின்னருக்கு ஒரு அழகான ரெசிபி வேணும். சாலட் மாரி சொல்லுங்க அப்படின்னா, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு கேரட், ஒரு கியூக்கம்பர், மக்காச்சோளம் வந்துட்டு நாட்டு மக்காச்சோளமும் ஓகே, அமெரிக்கன் கார்னும் ஓகே. இது வந்துட்டு ஒரு ஹாஃப் எடுத்து ஃபுல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண வேர்க்கடலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா, ப்ரான்ஸ் அப்படி இல்லைன்னா சிக்கன் வந்துட்டு லைட்டா உப்பு போட்டு பாயில் பண்ணி ஆட் பண்ணிட்டு, நீங்க வீட்ல செஞ்ச மயோனைஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட், பெப்பர் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட் வேணும், இல்ல நிறைய காய்கறி நான் சேர்த்துக்கிறேன், லைக் கேபேஜ் சேர்த்துக்கிறேன், ப்ரோக்கோலி சேர்த்துக்கிறேன்னா, அதெல்லாம் உங்களோட ஓன் ரெசிபி. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா, சிம்பிளா இருக்கும். நீங்க பாயில்ட் எக்ஸையும் கட் பண்ணி லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்கன்னா, அதுவும் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு அருமையான வெயிட் கெயின் சாலட். 2வது ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி இருக்குல்ல, நான் உங்களுக்கு பேசிக்கா கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி. ஆனா அது வெயிட் கெயினுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்பினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பாதாம், 5 பிஸ்தா, கேஷ்யூ நட் கொடுங்க. நான் வந்துட்டு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் வந்துட்டு கேஷ்யூ நட் ஆட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கேஷ்யூ நட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேஷ்யூ நட் வந்துட்டு ஒரு 8 பீஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேட்ஸ், ஒரு 20 உலர் திராட்சை, 3 அத்தி ட்ரை ஃபிக்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 2 வால்நட். இவ்வளவுதான். உங்களுக்கு இதெல்லாம் நைட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும் போது நல்லா அலசி ஒரு டைம் தண்ணியை கீழே ஊத்திட்டு நீங்க ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில ஊற வச்ச தண்ணியிலேயே டேட்ஸோட ஸ்வீட்டும் இறங்கியிருக்கும், உலர் திராட்சையோட ஸ்வீட்டும் இறங்கியிருக்கும், அத்தி பழத்தோட ஸ்வீட்டும் இறங்கியிருக்கும். ஸோ ஊற வச்ச தண்ணி அப்படியே எடுத்து ஒரு குட்டி மிக்சியில போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு, காய்ச்ச பால் இருக்கு இல்லையா, பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஸ்வீட் சூப்பரா இருக்கும், டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது முடிச்சுட்டு நீங்க ரொம்ப தண்ணியா அரைக்காம லைட்டா ஸ்மூதி டெக்ஸ்டர்ல எடுத்து ஒரு கப்ல ஊத்தி, ஒரு மக் மாதிரி அழகான ஒரு மக்ல ஊத்தி, நீங்க வந்துட்டு மேல நல்லா ஒரு நேந்திரம் பழம் அப்படி இல்லைன்னா செவ்வாழைப்பழம் இல்லைன்னா கற்பூரவள்ளி, நல்ல இனிப்பு கூடிய பழம் வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி அப்படியே மேல போட்டு கொஞ்சம் பொமக்ரனட் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிட் கெயின் ஸ்மூதி பவுல் தான் இதுதான். இதுல நீங்க வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ண சியா சீட்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கா சொல்லும் போதே, செம்ம பேக்டா இருக்கும், வயிறு ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அடுத்து 1 மணி லஞ்சுக்கு தான் பசிக்கும். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆப்ஷன். இந்த நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. செம்ம பவர் பேக். சரியா? இது 3வது ரெசிபி வந்துட்டு ஒரு ஃபுல் அவகாடோ எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு, பாதாம் 10, கேஷ்யூ 10, டேட்ஸ் வந்துட்டு ஒரு 5, 6 மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டு, காலையில இது 3ஐயும் எடுத்து மிக்சியில போட்டு, அவகாடோ 1 ஃபுல்லா எடுத்து மிக்சிக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இனிப்பு வாழைப்பழத்துல வந்து நல்லா இனிப்பான வாழைப்பழம் எது? செவ்வாழைப்பழம். ஸோ அதையும் கட் பண்ணி உள்ள போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊத்தி நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்ல ஒரு டேஸ்ட் வேணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப இப்படி ஹெல்தியாவே போகுது, சப்புன்னு இருக்குமோன்னு பயமா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் மெய்ட் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, இதையும் ஒரு அழகான பவுல்லயோ ஒரு மக்லயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நல்லா பனானா, பொமக்ரனட், சியா சீட்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெசிபி இது. அவகாடோ வந்துட்டு ரொம்ப சப்புன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எல்லாமே சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 4வது ரெசிபி உளுந்தங்களி. உளுந்தங்களி வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல போன்ஸையும் மசில்ஸையும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வெயிட் கெயினுக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். கருப்பு உளுந்தங்களி அது எப்படி செய்யணும் நீங்க ரெசிபி அப்படின்னு போட்டீங்கன்னா ஏகப்பட்ட குக்கிங் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. அதை நல்லா பண்ணிட்டு களியில நல்லா நல்லெண்ணெய் விட்டு விட்டு நீங்க களி பண்ணணும். பண்ணிட்டு நடுவில் ஒரு அழகான குழி போட்டு அதுல நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கருப்பு உளுந்தங்களையும் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும், நல்லா தெம்பா பண்ணணுங்கிறதுக்கு நீங்க போடலாம். ஸோ இந்த 4 ரெசிபி ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தனியா வெயிட் கெயின் ரெசிபின்னு ஒரு 10 ரெசிபி சேர்த்து வீடியோ போடுறேன். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நார்மலா எனக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கணும், அந்த ஸ்நாக்ஸ் வெயிட் கெயின் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி, கார்ன் எடுத்துக்கிறது, மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது, அண்ட் நீங்க வந்து ஜூஸ்ன்னு குடிச்சாலே குளிர்ச்சி உண்டாக்குற மாதிரி ஜூஸே குடிக்கணும். அதுல பெஸ்ட் என்ன தெரியுமா வெயிட் கெயினுக்கு? தேங்காய் பால் தான். அடுத்து வந்துட்டு நல்ல ஒரு வெயிட் கெயின் பண்ற மாதிரி எனக்கு ஜூஸ் சொல்லுங்க அப்படின்னா கற்றாழை ஜூஸ். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நீங்க 11 மணி அளவா மதியம் மாதிரி எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், நான் சொல்ற இதே உணவு பட்டியல் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் டயட்லயும் எழுதுவேன். ஆனா இந்த ஒரு உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உணவுமே அப்படி இல்லை. நம்ம 3 வேளை உணவையும் மாத்தும் போது மட்டும்தான் நமக்கு டோட்டலா ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
இதையும் மீறி நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எனக்கு பரம்பரையாவே நான் வந்துட்டு 40 கிலோக்கு மேல ஏறுனதில்ல. இல்ல எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சு அதனால நான் இறங்கிட்டேன். எனக்கு ஏத்தணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் கண்ண வைக்கணும். தேவையான இடங்கள்ல எனக்கு வந்துட்டு சதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ல பெர் மந்த் ஒரு 2.5 கேஜிஸ் ஏறுற மாரி, மெட்டபாலிசம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ற மாரி, எதனால வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கு? அத வந்துட்டு பிளட் டெஸ்ட்லயும், ஸ்கேன்லயும் கண்டுபிடிச்சு அத ரிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தானா வெயிட் கெயின் ஆயி வருவீங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட வெயிட் லாஸா இருந்தாலும் நம்ம டப்புன்னு ஏத்தி குடுத்துருவோம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இன்னொரு டைம், இன்னொரு வீடியோல ஒரு நல்ல அழகான டாபிக்ல உங்கள நான் திருப்பி சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷர்மிகா. பை.